வந்து யமுனா கிட்ட கேட்குறாரு, "நீ சொல்லிட்டியா எல்லா விஷயத்தையும்?" அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். எந்த பிரச்சனையுமே இல்ல. கண்டிப்பா வந்து மாமா வந்துருவாரு. கல்யாணத்த நிறுத்திடுவாரு." அப்படின்ற மாரி பில்டப் பண்றாங்க. உடனே வந்து, "சரி ஓகே. சீக்கிரமா வர சொல்லு அண்ணன." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டேன். "நான் உள்ள என்ன நடக்குதுன்னு போய் பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு நிவின். அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு, இந்த நிலைமையில இங்கே வந்து யோசிக்கிறாங்க. நம்ம யமுனா, நல்ல காலம். நம்ம வந்து ஃபோன எடுத்துட்டு வந்துட்டோம் இந்த சைடு. அவரு ஃபோனையும் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். மாமா ஃபோனையும். தெரியவே கூடாது மாமாவுக்கு யாருக்குமே. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா தான் எனக்கு வந்து நிவின் கிடைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. யார் ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம குமரன். இல்ல ராங் நம்பர். அதான் சொல்லிட்டு ராங் நம்பர் எவ்வளோ நேரம் பேசுகிறேன். ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே குமரன் வந்து பார்த்துட்டே இருக்காரு. குமரோட ஃபோன் எடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. வாங்க கொஞ்ச நேரம் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரியும் வெளியே போகிறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து எல்லா இடத்தையுமே வந்து சுற்றி காட்டுறாங்க. பார்த்தீங்களா இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சின்ன வயசில் வந்து அவங்க வந்து சுற்றின இடம் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. காவேரி வந்து அப்படியே க்யூட்டாக சொல்கிறத பார்த்துட்டு விஜய் வந்து ரசிக்கிறாரு. அப்படியே காவேரி மெய்மறந்து பார்த்துட்டே இருக்காரு. காவேரி எல்லாத்தையும் சுற்றி காட்டிட்டு, ஓகேவா எப்படி இருக்குது பார்த்தீங்களா எங்கள் இடம், எனக்கு இந்த இடம் தாங்க ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமடைகிறாரு. காவேரி இவ்வளோ வந்து நல்லவ அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இவ்வளோ க்யூட்டாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு பாஸ் அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரசிக்கிறாரு. அடுத்து வந்து சரி ஓகே டைம் ஆகிடுச்சு, குளிர ஆரம்பிச்சிச்சு, வாங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே சரிங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் வந்து பத்திரமா வந்து சாப்பாடு போட்டுக்கோங்க, நான் வந்து அந்த ரூமில் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் தெரியாது, நீ எதுக்கு அந்த ரூமில் இந்த ரூம்லேயே படு, உங்களுக்கு தான் பிடிக்காது பாஸ், 2 பேருக்கும் தனித்தனி ரூம் தானே போடுவீங்க எங்கே வந்தாலும், இங்கேயும் அப்படி தானே, அப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ இங்கேயே படு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே காவேரி வந்து யோசிக்கிறாங்க, என்ன ரொம்ப தான் மாறிட்டார் இவரே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து 2 பேரும் ரொம்ப நேரமாக பேசிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ண நிவின் வந்து ஃபோனை எவ்வளோ வந்து ட்ரை பண்ணுறாரு. மார்னிங்கும் ஆகிடுது. என்னாச்சு நம்ம எவ்வளோ சொன்னோம், அப்போ கூட வந்து இந்த எவ்வளோ சொன்னாரா இல்லைன்னு ஒன்றும் புரியலையே. சரி வேறு வழியே கிடையாது, நம்ம விஜய்க்கே கால் பண்ணிவிடுவோம், அவர் வரனாலும் கரெக்டாக இருக்கும், அவருக்கும் எப்படின்னு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணி சொல்கிறாரு. இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு விஜய் ரொம்ப பதறி போகிறாரு. இல்லைங்க நான் வந்து நைட்டே வந்து குமரன் வந்து அண்ணனுக்கு சொல்லிட்டேன், ஆனால் அவர் வரவே வரல அப்படின்னோடனே, என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்களா அவங்க, இதை விடவே கூடாது, சரிங்க நீங்கள் அவர் வராரான்னு பாருங்கள், அவர் வந்தோடனே கல்யாணத்தை நிப்பாட சொல்லுங்கள், அதுக்குள்ளேயே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உடனே கிளம்புன்றாங்க. காவேரி ரொம்ப பத்திரப்பட, எதுக்காக இப்போ உடனே கிளம்ப சொல்கிறீங்க, இங்கே பாரு என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு, திருட்டு கல்யாணம் பண்ண எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க, எனக்கு அப்போவே தெரியும் இந்த ராகினி குடும்பம் அப்படி தாங்க பண்ணும் அப்படின்னோட 2 பேருமே உடனே கிளம்புறாங்க. இங்கே வந்து கல்யாணமே முடிஞ்சு போயிடுது. அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிவின் வந்து தவிக்கிறாரு. காவேரி வந்து அதுக்கப்புறம் விஜய் அங்கே வராங்க. அவங்கள பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து ஏன் இவ்வளோ லேட்டுன்னொன்னே கல்யாணமே முடிஞ்சு போச்சுன்னொன்னே அதிர்ஷ்டம் அடைகிறாங்க 2 பேருமே. உள்ளே போய் பார்க்குறாங்க கல்யாணமே முடிஞ்சிருக்கு. செம்ம டென்ஷன் ஆகிறார் விஜய். நேராக வந்து அஜய் வந்து கேள்வி கேட்குறாரு சட்டையை பிடிச்சி, உனக்கு எவ்வளோ தைரியமாக இந்த மாதிரி திருட்டு கல்யாணம் பண்ண, உனக்கு அசிங்கமா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து கை எடுக்கிறியா முதல்ல, நீ யார் இதெல்லாம் கேட்குறதுக்கு, ஏன் பையனுக்கு நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைப்பேன், உனக்கு என்னப்பா வந்தது அப்படி சொல்லிட்டு அன்பரசு கேட்குறாரு. என்ன சித்தப்பா இப்படி பண்ணுறீங்க, வீட்டில் வந்து தாத்தா இருக்காரு, அவருக்கும் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் இப்படி பண்ணுறீங்களே நியாயமா, சித்தி நீங்கள் கூடவே உடந்தையா இதுக்கலான்னு உடனே அழுகுறாங்க. இப்படி பண்ணிட்டீங்களே சித்தி, நம்பிக்கை துரோகம் இப்படி வந்து பண்ணுறாங்களே இவங்களுக்கு உடந்தையா நீங்களும் இருக்கீங்களே, சரி நான் எதிர்பார்க்கல சித்தி நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு, அவளை எதுக்கு கேட்குறேன், என்ன கேளு, என் பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும், யாருக்கு சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நான் வந்து சொல்லுவேன் அவங்ககிட்ட, நீயும் சம்மதிப்ப, கடைசியில் உன் பொண்டாட்டி வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டு போகிறதுக்கா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்புங்க, இப்படி பண்ணிட்டீங்களேங்க, அவங்ககிட்ட போய் மாட்டிட்டீங்களா, அவர் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சு, நீ வாய மூடுமா, நீ பேசாத அப்படின்னு காவேரிப்பா சொல்கிறாங்க. காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்படி நிற்கிறாங்க. உடனே விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அவள் பேசாமல் யார் பேசுவா, அவள் தான் பாதிக்கப்பட்டவங்களால், அதனால தான் அவள் பேசுகிறா, யார் பேசியும் எதுவும் நடக்க போகிறதில்ல, கல்யாணம் நடந்துருச்சு, அதே மாதிரி வந்து ரிஜிஸ்டரும் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் உங்கள் 2 பேராலையுமே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு வந்து பசுபதி. அதை பார்த்து வந்து விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு.